Today we see in this video we are going to learn about vocabulary. Contemplate, consider, ponder. ஆழ்ந்து சிந்தித்தல் தான் வந்து contemplate சொல்றாங்க. She contemplated her future career options. அவங்களோட future career options தான் என்ன பண்றாங்க அங்க consider பண்றாங்க. என்ன கன்சிடர் பண்றாங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்தல்னு பார்த்தோம்னா அவங்களோட ஃபியூச்சர் கரியர் இதை வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. எலிசிடேட்னா எக்ஸாம்பிள். எக்ஸ் the professor elucidated the topic with examples ஓட என்ன பண்றாங்க அங்க வந்து explain or clarify பண்றாங்க ப்ரொஃபசர். இதை வந்து விளக்குதல்னு சொல்றாங்க. deduceனா infer, conclude, முடிவுக்கு வருதல். From the fact the lawyer deduced that the accused was innocent. Accused was innocent ன்னு வந்து எதை பேஸ் பண்ணி வந்து அந்த லாயர் வந்து சொல்றாங்க கன்க்ளூட் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்றாங்க. இதை வந்து எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. அசிமுலேட்னா என்னன்னா அப்சர்வ் ஆர் லேர்னிங், உள்வாங்கி கற்றுக்கொள்ளுதல் தான் வந்து அசிமுலேட்டான மீனிங்கா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் அசிமுலேட் நாலேஜ் த்ரூ ப்ராக்டிஸ் மூலயமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களோட நாலேஜ் வந்து அசிமுலேட் பண்றாங்க நேட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பார்த்தோம்னா அப்சர்வ் லேர்ன் மூலியமா தான் உள்வாங்கி கற்றுக்கொள்ளுதல். ஐப்போதிசைஸ்ன்னு பார்த்தோம்னா கர்ஸ் தியரைஸ், கருத்துக்குள் அமைத்தல். Researchers hypothesized that the medicine would reduce pain. இந்த மெடிசன் வந்து பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுது என்ன பண்றாங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து கஸ் பண்றாங்க. Finally we discuss vocabulary and its example. Thank you for all my dudes.